இப்ப திருச்சியில இருந்து வரீங்க. திருச்சியில நான் கேள்விப்படும்போது ஒரு மாவட்ட செயலாளர் மேல குற்ற வழக்கு இருக்கு. ஆமா, அது வெளிய தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஆமா, அவங்க அம்மாவுக்கு சீட்டு வாங்கி குடுத்தாருன்னு ஆமா. சொல்றாங்க. அந்த ம். மாவட்ட செயலாளர் என்ன யார் அவரு? அத கே அத அ இப்ப எனக்கு ஆக்சுவலா என்ன கமிட்மெண்ட்ஸ் எப்படின்னா, மாநில பொறுப்புக்கு தான் இது பண்ணது. அது ரொம்ப நாளாவே மாநில பொறுப்பு போடாம இருந்தாங்க. அப்புறம் நான் போய் கேட்டேன், என்னன்னா தொகுதிக்கு குடுக்கணும்னு ப்ராமிஸ் பண்ணீங்க. அப்ப தொகுதியில வேலை பார்க்கணும். இந்த பொறுப்பும் குடுக்காம இருக்குன்னோனே, இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, அப்பதான் வந்து பொறுப்புகள்லாம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. போட ஆரம்பிக்கிறாங்க. இல்ல மாவட்ட செயலர்லாம் இதெல்லாம் அறிவிச்சுடுறோம். அப்பதான் வந்து பழைய நிர்வாகிகள்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நான் சரி ஏதோ ஒரு நல்ல ஆள போடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்தேன். கடைசியில பார்த்தா செந்தில். நீங்க சொன்ன செந்தில். அவன் என்னுடைய ஃப்ரெண்டோட வீட வந்து என்னோட நெருங்கிய நண்பர். ம். சாமுவேல்னு ஒரு பேரு. சரிங்களா? கருமண்டபத்துல தான் பிடிபட்டது அந்த வீடு. அவங்கள்ட்ட நாங்க பியூட்டி பார்லர் நடத்துறோம்னு சொல்லிட்டு வீட எடுத்து, 3 வருஷத்துக்கு முன்னாடி பியூட்டி பார்லர் நடத்துறோம்னு சொல்லி வீடு எடுத்து, அங்க பிராத்தல் பண்ணி, பாலியல் குற்றம் அதுவும் என்னன்னா 18 வயசுக்கு கீழ உள்ள சரிங்களா? கீழ உள்ள அ பொம்ம பெண் பிள்ளைகள வச்சு யார் தாவேகா மாவட்ட செயலாளர்? மாவட்ட செயலாளர். ஓ! அவங்க அம்மாவுக்கு அதாவது இவருக்கு பொறுப்பு மட்டும் தான் கிடையாது. அவங்க அம்மா வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு 62 வயசு ஆகுது. ஆனா ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா, அத தான் பேசிட்டு இருந்தாங்க. பெண்களுக்கு முன்னுரிமை குடுக்குறோம். 35 வயசுல உள்ள ஃபோட்டோ மாரி குடுப்பாங்க. அப்ப அவங்க அவங்களால நடக்க கூட முடியாது. அவங்க வெளியே வரமாட்டாங்க. ஓ! ஸோ இவன் தான் இந்த செந்தில்ங்கிறவன் தான் எல்லாமே பண்றது. இந்த கலெக்ஷன் பண்றது, சப்ளை பண்றது எல்லாம் ஆல் இன் ஆல். திருச்சி சரி அவருக்கு ரொம்ப வளர்ப்பு மகன்ங்குவான்.